போகும் பொழுது அவங்க மேல சாணி கரைச்சு ஊத்தப்பட்டிருக்கு, கல்ல விட்டு எரிஞ்சிருக்காங்க, சேர வீசிருக்காங்க. கஷ்டமா இருக்கு. பசங்க என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, மார்க் பேஸ் பண்ணி ஓடுறாங்க, புரிஞ்சு படிக்கிறாங்களோ கட்டத்துல இந்தியால பெண்கள் பள்ளிக்கு போறதே பாவம் நினைச்சிட்டு இருந்தாங்க. பெண்கள் படிச்சா குடும்பத்துக்கு கேடு, அவங்களுக்கு கல்வி தேவையே கிடையாது, சமையல் தெரிஞ்சா போதும். இதோட கொடுமை இந்திய சமூகம் முழுசும் இதுதான் உண்மை அப்படின்னு நம்பிட்டு இருந்தது. இப்படிப்பட்ட ஒரு இருளுக்கு நடுவுல ஒரு பெண் புத்தகம் எடுக்கிறாங்க, அவங்க பள்ளி தொடங்குறாங்க, மத்த பெண்களும் படிக்க வேண்டும்ட்டு இந்திய சமுதாயத்தை எதிர்த்து சவால் விட்டாங்க. அவங்க வேற யாரும் இல்ல, சாவித்ரி பாய். இன்னைக்கு நிறைய பெண்கள் பள்ளி படிப்பை முடிக்கிறாங்க, இன்ஜினியர் ஆறாங்க, டாக்டர் ஆறாங்க, அவங்க நினைச்ச துறையில சாதிக்கிறாங்க. ஆனா இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி சில பெண்களுக்கு எழுத படிக்க தெரிஞ்சுக்கிறதே சவால் அப்படின்ற மாதிரி இருந்தது. சமூக சீர்திருத்தத்துல இந்த சாவித்திரிபாயோடைய பங்கு மிகவும் முக்கியமானது. பெண்கள் கல்வி அப்படின்றது ஒரு சாதாரண உரிமை கிடையாது, அது பல பெண்கள் ஜெனரேஷனா போராடி வென்ற ஒரு சுதந்திரம் அப்படின்றத இந்த வீடியோ முடியும் போது நீங்க புரிஞ்சுக்கீங்க. சாவித்ரிபாய் 1831 ஜனவரி மாதம் மகாராஷ்டிரால பிறக்கிறாங்க. அந்த சமயம் இந்தியால பெண்களுக்கு கல்வி பறிக்கப்பட்ட காலம், அதாவது அவங்க எழுத படிக்க கூட தெரியாம இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துலதான் சாவித்ரிபாய் பிறக்கிறாங்க. அந்த காலத்துல ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை, பெண்ணா பிறக்கிறாங்க, திருமணம் முடிக்கிறாங்க, வீட்டு வேலை செய்யறாங்க, குழந்தைகளை பெறுறாங்க, இறந்துடுறாங்க. இது போன்ற ஒரு சைக்கிள் சுழற்சியில மட்டுமே பெண்களுடைய வாழ்க்கை முடங்கியிருந்தது. இதே போலதான் சாவித்ரிபாய்க்கும் 9 வயசு சிறுமியா இருக்கும் பொழுதே கல்யாணம் செய்து வைக்கப்படுது. ஆனா அந்த திருமணம் தான் அவங்க வாழ்க்கையவே மாத்திருக்கு. அவங்க கல்யாணம் செஞ்சது வேற யாரும் இல்ல, ஜோதிராவோ அப்படின்றவரு. அவர் ஒரு சமூக சீர்திருத்தவாதி. அதனால மனைவிக்கு எழுத படிக்க கத்து கொடுக்கறதே ஜோதிராவோவா தான் இருக்கு. அதுக்கப்புறம் சாவித்ரிபாய் என்ன பண்றாங்க, டீச்சர் ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. டீச்சர் ட்ரைனிங் கத்துக்கிட்டு இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த டீச்சர் அப்படின்ற பெயர் பெறுறாங்க. இதன் மூலமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து சில அவார்ட்ஸும் சாவித்ரிபாய் வாங்குறாங்க. ஒரு விஷயம் கவனிங்களேன், இப்போ ஒரு பெண்ணு ஆசிரியர் வேலை பார்க்கறது ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா இந்த சிச்சுவேஷன் 1800 யோசிச்சு பாருங்க. ஒரு பெண் புத்தகம் பிடிக்கிறது கூட பாவம் அப்படின்னு பார்க்கப்பட்ட காலம். ஆனா அந்த சூழல்ல ஒரு பெண் ஆசிரியரா மாறி இருக்காங்க. அது எவ்வளவு பெரிய புரட்சி அப்படின்றது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் 1842 சாவித்ரிபாயும் ஜோதிராவும் பெண்களுக்காக ஒரு பள்ளியை தொடங்குறாங்க. தொடக்கத்துல 6 பெண் குழந்தைங்களை மட்டும் அவங்க கல்வி கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த பேரண்ட்ஸ் எப்படி தைரியமா அந்த ஸ்கூலுக்கு பிள்ளைங்களை அனுப்பியிருக்காங்க. ஏன் அப்படின்னா சில புரட்சி ஒரு கூட்டத்தால் நடக்கிறது கிடையாது, ஒரு சின்ன எண்ணத்தின் மாற்றத்தால நடக்குது. இப்படி ஆரம்பிச்சு போயிட்டு இருந்த காலகட்டத்துல அவங்க கத்து கொடுத்த பாடம் அப்படின்னு பார்க்க போனா அவங்களுக்கு எழுத படிக்கக்கூடிய அறிவுகள், கணக்கு போடக்கூடிய அறிவுகள், அதே போல சமூகத்தை சில விஷயத்தை எது சரி எது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி ரேஷனல் திங்கிங், இந்த மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் அவங்களால புகுற்றப்பட்டுச்சு. நீங்க இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப இருக்கிறது அப்படியே மக்கப் சிஸ்டமா இருக்கு. பசங்க என்ன பண்றாங்க, ஸ்கூலுக்கு போறாங்க, மார்க் பேஸ் பண்ணி ஓடுறாங்க, புரிஞ்சு படிக்கிறாங்களோ புரியாம படிக்கிறாங்களோ அதை பத்தி கவலை இல்லை, மார்க் வந்துடணும், சோ மக் அடிச்சு பண்றாங்க. அது இல்லாம ஈவன் 200 இயர்ஸ் பிஃபோரே எப்படி திங்க் பண்ணிருக்காங்கன்னா, அப்பவே ரேஷனலா திங்க் பண்ணும் பசங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புக்ஸ் பத்தி ரெஃபர் பண்ண வச்சிருக்காங்க, எழுத படிக்க கத்துக்க வச்சிருக்காங்க. ஸோ பேசிக் விஷயம் இதுதான். இதை கரெக்டா புரிஞ்சு இவங்க சொல்லி கொடுத்திருக்காங்க பாடமா. அந்த காலகட்டத்துல இவங்க கல்வி கற்றுக் கொடுத்த பெண்கள் எல்லாமே அந்த கால அவங்க வாழ்க்கையவே மாத்தக்கூடிய ஆயுதமா இந்த கல்வி பயன்பெற்று வந்திருக்கு. இந்த புரட்சிய அவங்களால ரொம்ப ஈஸியா அச்சீவ் பண்ண முடியல. ஒரு டீச்சர் பள்ளிக்கு போகும்போது ரிஜிஸ்டர் எடுத்துட்டு போவாங்க, ஆனா சாவித்ரிபாய் கையில மாத்து சாரி எடுத்துட்டு போனாங்களாம். ஏன் ரீசன் பார்த்தா அவங்க ஸ்கூலுக்கு போகும் பொழுது அவங்க மேல சாணி கரைச்சு ஊத்தப்பட்டிருக்கு, கல்ல விட்டு எரிஞ்சிருக்காங்க, சேர வீசிருக்காங்க. இப்படிப்பட்ட அவமானத்தை அவங்க மேல புகுத்திருக்காங்க. ஆனா இவங்க முடங்கி உட்காந்துடல. இதை அவங்க ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க, இன்னொரு மாத்து சாரிய பேக்ல போட்டு எடுத்துட்டு போயிருக்காங்க. இந்த சாரிய ஸ்கூலுக்கு போய் என்ன பண்ணுவாங்களா, சேஞ்ச் பண்ணிப்பாங்களா, யாராவது இன்கேஸ் அவங்க மேல இந்த மாதிரி சேரடிச்சாங்க அப்படின்னா. இப்படி மீறி அந்த கல்வி கத்து கொடுக்கணும் அப்படின்றது மேல இருக்கிற காதல்னால இவங்க இது எல்லாத்தையுமே சகிச்சுக்கிட்டு முற்போக்குத்தனமா யோசிச்சிருக்காங்க 1800 இதை நம்ம ஒரு லைஃப் எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம்.
சமூகம் என்னதான் நம்ம அவமதிச்சாலும் நம்மளா தோத்துட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிற வரைக்கும் யாராலையுமே நம்மள வந்து சாய்க்க முடியாது. இது அப்பவே வந்து அவங்க சாதிச்சு காட்டியிருக்காங்க. இன்னும் சாவித்திரிபாயையும் ஜோதிராவையும் அவங்க குடும்பத்தில இருந்தே புறக்கணிச்சிருக்காங்க. அவங்கள வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க. அப்படி இருந்தும் இவங்க சமூக சீர்திருத்தத்துல டிட்டர்மினண்டா இருந்து சமூகத்துக்காகவும் மக்களுக்காகவும் எல்லாருக்காகவும் போராடி இருக்காங்க. வெறும் பள்ளி மட்டுமே தொடங்கல, அவங்க ஒரு சமூக சீர்திருத்தவாதியும் கூட. எக்ஸாம்பிளுக்கு விடோஸ், அவங்களுக்கான உரிமைகளை வந்து இவங்க போராடி இருக்காங்க. அவங்களுக்கான மறுமணத்தை பத்தி இவங்க போராடி இருக்காங்க. அதை தாண்டி குழந்தை திருமணத்தை இனிமேல் தடுக்கணும். ஏன்னா குழந்தை திருமணம் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சீக்கிரமா நிறைய குழந்தைங்க வந்து டியூ டு லேபர் ப்ராப்ளம்னால இறந்து போகிறதுக்கான நிறைய இருந்திருக்கு. மெட்டர்னல் மோர்டாலிட்டின்னு சொல்லப்படும். அது எல்லாத்தையுமே வந்து குறைக்கணும். அப்பவே அவங்களுக்கு புரிஞ்சிருக்கு எல்லாமே. சோ அது எல்லாத்தையும் குறைக்கணும். அதுக்காக ஒரு போராட்டம். ஒரு பயங்கரமான நோய் அப்படின்னு சொல்லப்பட்டா பிளேக். அப்போ நிறைய மக்கள் வந்து கொத்து கொத்தா இறந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சமயத்திலையும் நிறைய கிளினிக்ஸ் அமைச்சு இவங்க என்ன பண்ணிருக்காங்க, நிறைய உயிர்களை காப்பாத்தி இருக்காங்க. ஆனா துரதிருஷ்டவசமா அந்த பிளேக் இவங்களை அஃபெக்ட் பண்ணி சாவித்ரி பாய் அந்த பிளேக்கால தான் உயிரை வந்து விட்டுருக்காங்க. அவங்க பெண்களை ஏன் படிக்க வைக்க மாட்டீங்கன்றது அவங்க பிரச்சனை கிடையாது. பெண் மனிதரா இல்லையா அப்படின்றது அவங்க பிரச்சனை. ஏன்னா சமூகத்துல ஈக்குவலி ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பெண்கள். அவங்களுக்கு சில உரிமைகள் ஏன் மறுக்கப்படுது அப்படின்றதுதான் இவங்க கேள்வியா இங்க இருந்திருக்கு. ஆனா அந்த கேள்விக்கு பதிலாக தான் சுதந்திரம் அடையும் பொழுது இந்தியால எழுத படிக்க தெரிஞ்ச பெண்களோட விகிதம் வெறும் 8.9% மட்டும்தான் இருந்திருக்கு. அதுவே இப்போ 2011 எடுத்த சென்சஸின் டேட்டா படி 65% பெண்கள் லிட்ரஸி அடைஞ்சிருக்காங்க. அதாவது எழுத படிக்கிற அறிவை பெற்று இருக்காங்க இந்தியால. இன்னும் நமக்கு சென்சஸ் டேட்டா எடுக்கல. அதனால 2026 வந்து இன்னும் எந்த அளவுக்கு அப்படின்றது அடுத்த சென்சஸ் 2027 எடுக்கும் பொழுதுதான் தெரியும். UDISC பிளஸ் 2023 எடுத்த கல்வி அறிக்கைப்படி ஜெண்டர் பேரிட்டி இண்டெக்ஸ், பெண்களுக்கு நிகராக ஆண்கள் அப்படின்ற ஒரு ஈக்குவாலிட்டி பேஸ்டான இண்டெக்ஸ்ல ஈக்குவலா இருக்கு. இப்போ பெண்களுக்கு சமமா ஆண்களும், ஆண்களுக்கு சமமா பெண்களும் ஈக்குவலி வந்து படிக்கிறாங்க அப்படின்றது இந்த ரிப்போர்ட் மூலமா தெரிய வந்திருக்கு. இப்போ இந்த விவாதம் எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, பெண்கள் படிக்கலாமான்ற விவாதத்துல இருந்து அவங்களுக்கு குவாலிட்டியான எஜுகேஷன் கிடைக்குதா, அவங்களுக்கு சமூகத்துல சேஃப்டி இருக்கா, அவங்களுக்கு டிஜிட்டல் ஆக்சஸ் இருக்கா, இல்ல கெரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா, இல்லைன்னா வந்து மெட்டர்னிட்டி டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு கெரியர் பிரேக் வருதுல்ல, அதை பேலன்ஸ் பண்ணி அவங்களுக்கு வேலைகள் வந்து அதுக்கேற்ற சமூகங்களோட சம்பளத்தோட கிடைக்குதா, இந்த மாதிரியான ஒரு டிபேட்டா வந்து பெண்களுடைய படிப்போ இல்ல கல்வியோ மாறி இருக்கு. ஆனா சாவித்ரி பாய் தொடங்கின போராட்டம் இன்னும் முடியல. சாவித்ரி பாய் மட்டும் இப்போ உயிரோட இருந்திருந்தாங்கன்னா என்ன சொல்லிருப்பாங்கன்னு தெரியுமா? பெண்கள் படிக்கிறது மட்டும் போதாது, அவ கனவு காண்ற உயரத்துக்கும் வந்து அவ போய் செல்லணும் அப்படின்றதுதான் கண்டிப்பா நினைச்சிருப்பாங்க. இப்ப பெண்கள் நிறைய பேர் வந்து டாக்டர், கலெக்டர், இன்ஜினியர் அவங்க நினைக்கிற துறையில சாதிக்கிறாங்க. ஆனா இது எல்லாத்துக்குமே ஒரு அடித்தளம் போட்டது யாரு அப்படின்னு பார்க்க போனா ஒரு பெண். மத்த பெண் படிக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு எண்ணத்தின் மாற்றம் சாவித்ரிபாய். ஒவ்வொரு பெண்ணும் புத்தகம் திறக்கிற ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு வகுப்பறைக்குள் நடக்கும் ஒவ்வொரு முறையும், ஒவ்வொரு டிகிரி சர்டிபிகேட் வாங்கும் ஒவ்வொரு முறையும் அதுல சாவித்ரிபாயோடைய வெற்றி ஒளிஞ்சிட்டு இருக்கு. எஜுகேஷன் இஸ் ஃப்ரீடம். நன்றி. மீண்டும் ஒரு முக்கியமான வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம்.